அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் 12 பிள்ளைகள்தான் 12 குலங்களாக கோத்திரங்களாக மாறின. அதில் 10 கோத்திரங்கள் இஸ்ரேல் எனவும் மீதி 2 கோத்திரங்கள் யூதா எனவும் அழைக்கப்பட்டது. யூதா கோத்திரத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இறைவாக்கினர் வழியாக தந்தையாகிய கடவுள் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் வந்தபோது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு அரசனாக பிறப்பார் என்று, அரச மாளிகையில் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ மாட்டுக்கொட்டிலில் பிறந்தார். அதனால் மக்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அப்படி இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொண்டு அவரை நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் ஏற்க தயாராகுவோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, தூயவரான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, எங்கள் வாழ்வின் ஒளியான தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் சகாயரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் தேவனே, நீர் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய இல்லத்திலே உள்ளத்திலே வர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களில் வளர்கிறது. இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் யாவரும் அண்டியிடுவர் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமையுள்ள நாமம், அற்புதமான நாமம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் இயேசுவே என்று உம்மையே நாங்கள் அழைத்து உம்மை எங்கள் வாழ்வின் முன்னோடியாக வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மீது உள்ள அன்பு நம்பிக்கை எதையும் நாங்கள் இழக்காமல் எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. எங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடாத தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை பள்ளத்தாக்குகளில் இருந்து தூக்கி உயர்த்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய காயங்களால் எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பாவங்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்த தேவனே, உமக்கு நன்றி அப்பா. தீமை உன்னை அணுகாது என்ற தேவனே, இதோ எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. படைப்பிற்கெல்லாம் அரசனாய் இருக்கின்ற தேவனே, உலகிற்கெல்லாம் அரசராய் இருக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நானே கடவுள், நாளை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன தேவனே, இதோ எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கைதூக்கி ரட்சியும் தேவனே, எங்களை பாதுகாத்து வழி